மேஷ ராசி பெரியவங்கள போற்றி பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. அவங்களுடைய அனுபவ அறிவ உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடியவங்க. பெரியவங்க தான் தனக்கு குலதெய்வம்னு மதிக்கக்கூடியவங்க. எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனாலும் சரி, எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, தன்னுடைய குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறத தினம் தினம் செஞ்சுகிட்டு இருப்பாங்க. மேலும் மேஷ ராசி பொறுத்தவரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியா செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனா உண்மை உழைப்புக்கு பெயர் போனவங்க. மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுல உறுதியா இருப்பாங்க. இவங்க யார்கிட்டயும் உதவிக்கு போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. இப்படி நெறைய விஷயங்களுக்கு சொந்தக்காரர்களாக வலம் வரக்கூடிய மேஷ ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. கடவுள் படைத்த பொக்கிஷங்க நீங்க மேஷ ராசிக்காரங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த ஜனவரி மாதத்துல 5 கிரகங்கள் பலமாகுறாங்க. இதனால நெறைய நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள இந்த வருஷத்துடைய முதல் மாதத்திலேயே அனுபவிக்க போறீங்க. 100க்கு 100% ரகசியம் உங்களுக்கு மட்டும். மத்தவங்க யாருக்கும் பகிர்ந்துக்காம பாத்துக்கோங்க. முக்கியமா உங்க எதிரிகளுக்கெல்லாம் உங்கள பத்தின ரகசியங்கள தெரியாம வச்சுக்கோங்க. அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாம். உங்களுக்கான சிறப்பான பலன்கள சொல்லட்டுமா? உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் சாதகமா முடியும். சம்பள உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு எதிரிகள் கிட்ட எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது. மறைமுகமாக பிரச்சனைகள் எல்லாம் இப்ப சரி செஞ்சுருவீங்க. குடும்ப தலைவிகள பொறுத்தவரைக்கும், பெண்கள பொறுத்தவரைக்கும் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி உடைய பல நாள் கனவுகள் இப்ப நனவாகும். மகான்கள் மற்றும் ஆன்மீகவாதிகளிடையே சந்திப்பு, ஆசீர்வாதம் நடக்கும். அடுத்து கலைஞர்களை பொறுத்தவரைக்கும் புதுப்பட வாய்ப்புகள் அமையும். சொல்லப்போனாக்கா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய வாயில் கதவு தட்டும். அதை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் நல்லா படிப்பீங்க. அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க. விளையாட்டை தவிர்த்திடுங்க. டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை, பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு பெருகும். உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அம்மனுக்கு குங்குமத்தெல்லாம் அர்ச்சனை செய்து சிவப்பு மலர்களால அலங்காரம் செய்து வழிபாடு செய்ய வெற்றி கிடைக்கும். குடும்பத்துல செல்வ செழிப்பு மேலோங்குங்க. இப்ப பார்த்தது சுருக்கமான சிறப்பு பலன்கள். சரிங்களா? மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்துல உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க, இதனால உங்களுக்கு நல்லது என்ன கெட்டது என்ன பாத்துடலாமா? நல்லது தாங்க அதிகமா இருக்கு. பயந்துராதீங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டுறாதீங்க. மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்களை பொறுத்தவரைக்கும் கிரக நிலை தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகத்திலே இருக்காரு. சுகஸ்தானத்துல சந்திர பகவானும் அவர் கூடவே செவ்வாய் பகவான் வக்ரகத்தில கூட்டணியில நிக்கிறாரு. ரண ருண ரோகஸ்தானத்துல கேது பகவானும், அஷ்டமஸ்தானத்துல புதன் பகவானும், பாக்கியஸ்தானத்துல சூரிய பகவானும், தொழில்ஸ்தானத்துல சுக்கிர பகவானும், லாபஸ்தானத்துல சனி பகவானும், ஐயன சையன போகஸ்தானத்துல ராகு பகவானும். இப்படித்தான் கிரக நிலையோட அமைப்பு உங்களுடைய ஜாதகத்துல இருக்கு. அது மேஷ ராசிக்கு. அடுத்த கிரக மாற்றம்னு பார்த்தோம்னாக்கா ஆல்ரெடி 1/1/2025 அன்னைக்கே புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாகிஸ்தானத்துக்கு மாறிட்டாரு. அடுத்த வரக்கூடிய 14/1/2025 அன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சூரிய பகவான் தொழில்ஸ்தானத்துக்கு மாற போறாரு. இது 2வது மாற்றம். அடுத்து 3வது 18/1/2025 அன்னைக்கு சுகஸ்தானத்துல இருந்து செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற போறாரு. இவர் உங்களுக்கு அதிபதி. அடுத்த 4வது 28/1/2025 அன்னைக்கு, அதாவது மாசத்துடைய கடைசி நாட்கள்ல லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஐயன சையன போகஸ்தானத்துக்கு மாற போறாரு. இதனால உங்களுக்கு எந்த மாதிரி நன்மையான பலன்கள்னு பார்த்தோம்னாக்க, இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும். நினைச்ச காரியங்கள் நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுக்குவீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். புதிய நபருடைய அறிமுகம் கிடைக்கும். அவர்களாலையும் உங்க வாழ்க்கைக்கு நன்மைகள் உண்டாகும். இருந்தாலும் அஷ்டமத்து சனியால தேவையற்ற மனக்கவலைகள் உண்டாகும். இதை சரி பண்ண என்ன பண்ணணும்? சனி பகவானுடைய தொல்லையில இருந்து இங்க விடுபடணும்னு நினைச்சாக்க ஒவ்வொரு சனிக்கிழமைக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இல்லாத ஏழை எளிய குழந்தைகளுக்கு முக்கியமா ஊனமுற்றவர்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுங்க. சனி பகவானுடைய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. பயப்படவே வேணாம். மேஷராசிக்கு அஷ்டமத்து சனி ஒன்னும் பண்ணாது. பயம் வேண்டாம். இதுவே அனுதினமும் சனி பகவானுடைய பாதிப்புகள் எனக்கு சுத்தமா இருக்கக்கூடாது, அதுக்கு எதனா பரிகாரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னாக்க, ஒவ்வொரு நாளுமே காகத்திற்கு எள் கலந்த சாதம் கொடுக்கலாம். அப்படி அது கொடுக்க முடியாதவங்க தினம் கோதுமையை காகத்துக்கு உணவா கொடுங்க. சிறப்பான விஷயம். இதற்கு இன்னும் சிறப்பான பலன்னு சொன்னோம்னாக்க, விநாயகர் பெருமானுடைய வழிபாடு, ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு. சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி, வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்ய சிறப்பான பலன்களை நீங்க அனுபவிக்க முடியும். சனீஸ்வர பகவானால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இன்னும் முழுசா திருப்தியான நிலையை நீங்க அடையணும்னு நினைச்சீங்கன்னா, விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி, அவருக்கு ரொம்ப பிடிச்சமான மோதகம் படைத்து அவரை வழிபாடு செஞ்சுட்டுனா போதும். சனீஸ்வர பகவானெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. கிட்டவே நெருங்க மாட்டார். சமத்தா உங்கள விட்டு ஒதுங்கி போயிடுவார். ஓகேங்களா? மேஷராசிக்காரங்கள ஒண்ணுத்துக்கும் பயப்படாதீங்க. எல்லாத்துக்கும் நம்ம இருக்கோம். எல்லாத்தையும் சரி செஞ்சிடலாம். சரிங்களா? அடுத்தா ஆடம்பர செலவுகள் இப்ப கட்டுக்குள்ள வரும்.
நிறைய நலம் தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். தொழில், வியாபாரம் அப்படின்னு சிறப்பா நடக்கும். பழைய பாக்கியெல்லாம் இப்ப வசூல் செஞ்சுருவீங்க. அந்த வசூல் செய்றதுலயே வேகமா இருப்பீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேல் அதிகாரிங்க கொடுத்த வேலைய கரெக்ட்டா செஞ்சு முடிச்சிருவீங்க. இதனால நன்மையான பலன்கள அதிகமா பெறுவீங்க. மேல் அதிகாரியுடைய அன்பும், ஆதரவும் பெருகும். அடுத்து குடும்பத்த பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்ப நீங்க போகுது. உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி, நண்பர்கள் மத்தியிலும் சரி, உங்க மதிப்பும், மரியாதை உயரும். உறவுக்காரர்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த காரிய தடைகள் நீங்கும். குடும்பத்திலேயே கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான நெறைய சூழ்நிலைகள் வந்துட்டு உங்களுக்கு கசப்பை ஏற்படுத்தியிருக்கும். ஆனா, இப்ப அந்த கசப்பு தன்மை மாறப்போகுது. ஒற்றுமையா இருக்க போறீங்க. அந்யோன்யம் அதிகமாகும். பிள்ளைகளால பெருமை உண்டாகும். குறிப்பா பிள்ளைகள்லாம் உங்களோட பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்க. நீங்க சொல்றத சமத்தா கேட்டுப்பாங்க. அடுத்தா வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். புதுசா மனை வாங்குவீங்க. வீடு வாங்குவீங்க. பணம் பல வகைகள்ல வந்து சேரும். பெண்கள பொறுத்தவரைக்கும் நெனச்ச காரியங்கள் நெனச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுப்பீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலன கொடுக்கும். மனக்கவலைகள் நீங்கும். கலைஞர்கள பொறுத்தவரைக்கும் சக கலைஞர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவீங்க. உங்களுடைய தடுமாற்றங்கள் எல்லாமே இப்ப சரியாக போகுது. பணவரவு திருப்திகரமா இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட பேசுறப்ப ரொம்ப கவனமா இருங்க. அதே மாரி வண்டி வாகனத்துல போகுறப்பயும் கவனமா செயல்படுங்க. அரசியல் துறையில இருக்கவங்க திறமையான பேச்சுக்கள் மூலம் எதையுமே வெற்றிகரமா செய்து முடிச்சுப்பீங்க. எதிர்ப்புகள் குறையும். பணவரத்து கூடும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் சோம்பேறித்தனத்த விட்டுட்டு பாடங்கள நல்லா படிக்கிறது வெற்றிக்கு வழிவகுக்கும். சிம்பிளா சொல்றேங்க. ஜனவரி மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு விரும்பிய பலன்கள் எல்லாம் பெற போறீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். மாதத்துடைய 2வது வாரத்துல நண்பர்களோட உதவியால கூடுதலான வருமானம் பெறுவீங்க. நிலம், கட்டிடங்கள் வாங்குவதற்கான, விற்பதற்கான யோகம் இருக்கு. ஆனா எல்லா விதமான செயல்பாடுகளும் உங்களுக்கு லாபம் தொடரும். இந்த காலகட்டத்துல வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில்ல நல்ல வளர்ச்சி இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்கள தேடி வரும். ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். உங்கள பத்தின ரகசியங்கள மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்கணும். அதுவும் எதிரிகளுடைய கொட்டத்த அடக்கணும்னு நெனச்சீங்கன்னாக்க அவங்கள குழப்பத்துல விடணும்னு நினைச்சீங்கன்னாக்க, முடிஞ்ச அளவுக்கு சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணாவே இருக்கட்டும். நீங்க செய்யறது மட்டும் தான் உங்களுடைய திட்டமா இருக்கணும். சொல்றது வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு போங்க. கட்டம் கட்டி, திட்டம் தீட்டி வெற்றி அடைய போறீங்க. வாழ்த்துக்கள் மேஷ ராசிக்காரங்களே. இப்போ வரைக்கும் பார்த்தது உங்களுக்கான பொது பலன்கள். இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள பார்க்கலாங்க. இன்னும் கூடுதல் விவரங்கள் கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரம். நினைச்சத சாதிக்கூடிய மாதம்னு சொல்லலாம். உங்கள பொறுத்தவரைக்கும் எல்லா விதமான நெருக்கடிகளும் விலகுது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. தொழில்ல இருந்த நெருக்கடிகள் விலகுது. உங்களுக்கு எதிரா இருந்தவங்க கூட இப்ப உங்ககிட்ட சரணாகதி அடைவாங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும். குறிப்பா குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலகும். உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகுது. எல்லா விதமான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். வரவுகள் அதிகமாகும். தொழில் இருந்த தடைகள் விலகுது. புதுசா தொழில் தொடங்குவீங்க. வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்றவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேலை அமையும். பொன் பொருள் சேரும். புதிய சொத்து வாங்குவீங்க. கலைஞர்களுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி, நீ எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகும். உறவுக்காரர்கிட்ட நன்மைகள் அதிகமா கிடைக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது விநாயகர் பெருமானை அனுதினமும் வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றம் உண்டாகும். அடுத்த பரணி நட்சத்திரம். செயல்பாடுகள் துணிவு கொண்டவங்க நீங்க. உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது நினைச்சது நினைச்சபடியே நடத்தி முடிச்சுப்பீங்க. செய்து வரக்கூடிய தொழில், பார்த்து வரக்கூடிய உத்தியோகம், இதுல இருந்து நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். நெருக்கடியின் காரணமா மூடப்பட்டிருந்த தொழில் நிறுவனம் கூட இப்ப மீண்டும் திறந்திட நிலை உண்டாகுது. பணியாட்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. குறிப்பா நெருக்கடிகள் விலகுவதனால குடும்பத்துல வருமானம் அதிகமாகும். புதிய பொருள் வாங்குவீங்க. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தெய்வ வேண்டுதலை இப்ப நிறைவேத்தி குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். பழைய வாகனத்தை மாத்திட்டு புதுசா நல்ல வசதியோட இருக்கக்கூடிய நல்ல வாகனம் வாங்குவீங்க. ஒரு சிலர்லாம் வேலையை விட்டுட்டு சொந்தமா தொழில் தொடங்குவீங்க. அந்த தொழில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கலைஞர்களுக்கு கனவுகள் நனவாகும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குறிப்பா தெளிவா செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க. புதிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். மாணவர்களுக்கு டீச்சர்ஸ் உடைய ஆலோசனையால படிப்புல அக்கறை அதிகமாகும். உங்களை பொறுத்தவரைக்கும் அனுதினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னாக்க மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். செல்வ செழிப்பு மேலோங்கும். அடுத்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். எந்த ஒரு விஷயத்திலும் முதன்மையா இருக்கணும்னு சக்தி படைத்தவங்க நீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாம். முன்ன ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகும். மனக்குழப்பம் நீங்கும். தைரியமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கூடிய வலிமை உண்டாகுது. மத்தவங்ககிட்டயும் சரி, உங்க கூட வேலை பார்க்கிறவங்ககிட்டயும் சரி, உங்களுக்கு இருந்த அந்த மனக்கசப்புகள், மனத்தாங்கல் எல்லாமே மாறப்போகுது. மத்தவங்க உதவி கேட்டு உங்ககிட்ட வருவாங்க. நீங்களும் ஓடி போய் உதவி செய்வீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஈஸியா நிறைவேறும். நினைச்ச வேலை கிடைக்கும். தொழில் இருந்த தடைகள் விலகுது. ஒரு சிலர் வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க. வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமா முடியும். வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகும். கடன் தொல்லைகள் விலகுது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். ஒரு சிலருக்கு புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. புதுசா சொத்து வாங்குவீங்க. வியாபாரிகளை பொறுத்திருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு உங்களுடைய நிலையில முன்னேற்றம் உண்டாகும். விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகமாகும். அரசியல்ல இருக்கவங்களுக்கு நீ எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். உழைப்பாளர்களுக்கு முயற்சிக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
ஏற்படுத்த நெருக்கடிகள் விலகுது. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல செல்வாக்கு அதிகமாகும். குடும்பத்துல ஏற்படுத்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். பெரியவருடைய ஆதரவினால எல்லா விதமான செயல்பாடுகளும் வெற்றி கிடைக்கும். குறிப்பா மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே விலகுது. படிப்புல அக்கறை அதிகமாகும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். அனுதினமும் அதிகாலையில எழுந்து சூரிய பகவானை நமஸ்காரம் செய்ய சுபிக்ஷம் உண்டாகும். இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, மேஷ ராசிக்கு ஜனவரி மாதம் ஜம்முன்னு இருக்கக்கூடிய மாதம்னே சொல்லலாம். இந்த ஒரு காமெடில கூட வந்திருக்கும். ஜனவரி மாசம் எப்படி போச்சு? ஜம்முன்னு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி மேஷ ராசிக்கு கட்டாயமா 2025ல இந்த ஜனவரி மாதம் ஜம்முன்னு போக போகுது. ஜாம் ஜாம்ன்னு வாழ போறீங்க. ஜாலியா இருக்க போறீங்க. என்ன சொல்றதுங்க? எல்லாமே சூப்பரா இருக்கு. வரக்கூடிய வாய்ப்ப மட்டும் கரெக்ட்டா பயன்படுத்திக்கோங்க. எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இத மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிடுங்க. வெற்றிவேல் முருகனுடைய அனுகிரகம் படைத்த உங்களுக்கு ஜனவரி மாதம் முழுக்கவே வெற்றி தொடரட்டும். வாழ்த்துக்கள்.